ஒரு 6 வருஷம் கழிச்சு 20 வருஷத்துக்கு ரூ. 1,00,00,000 ஹோம் லோன் நீங்க எடுக்க போறீங்கன்னா, அப்போ உங்களோட கிரெடிட் ஸ்கோர நீங்க இப்பயிலேருந்தே பில்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடவே இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு எவ்ளோ டிஃபரன்ஸ் வருதுன்றத பார்த்துடலாமே. இப்போ வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து 8.75%க்கு வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் தராங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதுனால 9.5%க்கு அதே பேங்க் வந்து 20 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ரூ. 1,00,00,000 ஹோம் லோனா குடுத்தா, நீங்க இன்ட்ரெஸ்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 10லருந்து 15,00,000 எக்ஸ்ட்ராவா தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ இத நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இப்பவே வந்து ஒரு கிரெடிட் கார்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க டைம்லி பேமெண்ட்ஸ் பண்றத வச்சே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே பில்ட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கிரெடிட் கார்ட யுபிஐல லிங்க் பண்ணி ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அந்த ஓவர் ஸ்பெண்ட் பண்றத எப்படி தவிர்க்கலான்றத இப்ப நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி மறக்காம இப்பவே அரவிந்த் காச ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கிரெடிட் கார்ட்லேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா, உங்களோட ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, உடனே உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து அந்த கிரெடிட் கார்ட் நம்பருக்கு அந்த அமௌண்ட்ட கட்டி விட்டுருங்க. நீங்க இந்த மாரி பண்றதுனால, உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து அந்த பணம் உடனேவே டெபிட் ஆயிடும். உங்களோட ஸ்பெண்டிங்ஸுமே வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இந்த வீடியோவ ஹோம் லோன் எடுக்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு மறக்காம இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க கிரெடிட் கார்ட் பில்ல ஃபுல்லா கிளியர் பண்ண மாட்டீங்கன்னா, அப்ப தயவு செஞ்சு நீங்க கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் எடுத்துடவே எடுத்துறாதீங்க.